யூனிட்ல அதாவது 4th யூனிட்ல ஒரு சர்க்குலர் ஆர்பிட் எலிப்டிக்கல் ஆர்பிட் அதில் கொண்டு போய் பிளானெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பொசிஷனோட டெரிவேஷன்ஸ் பார்த்தோம். அதோட ஆன்சர் tan v/2 is equal to root of 1 plus e divided by 1 minus e into tan u/2. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு வியோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் u, அதாவது வின்னு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் எல்லாமே என்னவா இருக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் யூவோட வேல்யூ மட்டும் இருக்கிற மாதிரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இது அதாவது நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்த இந்த எக்ஸ்பிரஷனோட கண்டினியூவேஷனாக இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். டு எக்ஸ்பிரஸ் வி ஆஸ் அ சீரீஸ் ஆஃப் யூன்னு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் 10 மார்க் கொஸ்டின்ஸில் இப்போ கேட்க போகிற இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸில் பார்க்க போகிறது கண்டிப்பாக 10 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், இல்லை இந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ tan v/2 is equal to 1 plus e divided by 1 minus e ரூட்டுக்குள்ளே இருக்குது into tan u/2 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா to express v as a series of u கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 1 plus e divided by 1 minus eங்கிற இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அசம்ஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா e ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? e ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீ போனதுலேயே பார்த்துருப்ப சைனோட வேல்யூ நம்ம என்னவா எடுத்துப்போம், லெஸ் தென் 1 எடுத்துப்போம். இப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, ஏன்னா சைனோட வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கிறதுனால சைன் தீட்டாவை நான் டேரெக்டாக தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ லெஸ் தென் 1, இங்கே இருக்கிற ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1, அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், ஈக்கு பதிலாக சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ e ஈக்குவல் டு சைன் தீட்டா நான் எடுத்துக்கிறேன். வேர் sin theta is equal to 2t divided by 1 minus 1 plus t square. 2t is equal to 1 plus t squareங்கிறது sin theta பேர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? புரியுதா? என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறேன், போன இருக்கிற டெரிவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதில் இருக்கிற உள்ள இருக்கு இல்லையா, இங்கே e இருக்கு இல்லையா, இந்த ஈங்கிற டேர்முக்கு பதிலாக நான் sin theta எடுத்துக்கிறேன். வேறு sin thetaவை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2t divided by 1 plus t squared, வேறு tக்கு பதிலாக tan theta by 2. Is it clear? புரியுதாடா? ஸோ sin தீட்டாக்கு பதிலாக என்னன்னா 2 tan theta divided by 2 tan theta by 2 plus 1 plus tan square theta by 4 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டீக்கு பதிலாக என்ன போடுறேன் அப்படின்னா tan theta by 2 போடுறேன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அசம்ஷன் e ஈக்குவல் டு sin தீட்டாக்கு பதிலாக இந்த ஃபார்முலா இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாரு, இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 plus ஈக்கு பதிலாக sin theta, இப்போ sin theta ஈக்குவல் டு 2t divided by 1 plus t square. ஓகேவா? புரியுதா? என்ன பண்ணிருக்கேன், மேல 1 plus e இருக்கு, 1 plus e க்கு பதிலா 1 plus e term divided by 1 minus e னா 2t divided by 1 plus t square. புரியுதா? இங்க கொண்டு போய் இந்த இடத்துல e க்கு பதிலா வேல்யூ 2t divided by 1 plus t square சப்ஸ்டிட்யூட் பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமாடா, இங்க கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமா, 1 plus t square plus 2t divided by 1 plus t square, இது ஒரு டர்மாக கிடைக்கும். கீழே இன்னொரு டர்ம் என்ன இருக்குது, 1 plus t square minus 2t divided by 1 plus t square. ஓகேவா? ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த டர்ம் கிடைக்குது, இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த டர்ம் கிடைக்குது. இதில் நீ நல்லா பார்த்தாலே தெரியும், இந்த டர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன டர்ம் வரப்போகுது அப்படின்னா 1 plus t squared plus 2t divided by 1 plus t squared minus 2t. இதை நீ பார்த்தாலே ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும் சேம் டேர்முங்கிறதுனால. இப்போ a squared plus b squared plus 2ab, இங்கே a squared plus b squared minus 2ab ஃபார்முலாவில் இருக்குது. தட் இஸ் சிம்பிளைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 1 plus t the whole square divided by 1 minus t the whole square. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் that is implies 1 plus e divided by 1 minus e க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொன்னால் 1 plus t the whole square divided by 1 minus t the whole square கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு போயிட்டு உன்னோட ப்ரீவியஸ் டெரிவேஷன் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பாரு, tan b by 2 is equal to, அங்கே ரூட் இருக்குது, இங்கே ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ ரூட் இருக்குது, ரூட்டுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஸ்கொயர்
அதே மாதிரி இங்கே 1 + t டிவைடட் பை 1 - t இருக்கும். tanனா sin by cos. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சைனுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். sin x is equal to e power minus x e power x e power minus x by 2 அப்படின்ட்டு. இங்கே sin u by 2 இருக்கு. அப்போ e power 2iu 2 சரி இங்க sin v. So sin v by 2 இருக்கு. அப்ப e power iu minus e power I minus iu divided by 2i இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி cos v by 2 அப்படினா e power iu minus e power minus iu divided by 2 இருக்கு. ஓகேவா? இப்போ sin க்கு பதிலா இந்த வேல்யூ cos க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதே as usual இதே மாதிரி எனக்கு இங்க v க்கு இங்க u க்கு ரெண்டுத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? சோ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் பாரு. sin இருக்க இடத்துல e பவர் I sin v ன்னு இருக்கப்ப v by 2. ஓகேவா? மைனஸ் e பவர் இங்கெல்லாம் என்ன வரும்? by 2 வரும். ஏன்னா இங்க என்ன இருக்கு? v by 2 ன்னு இருக்கிறதுனால எல்லா இடத்துல என்ன வரும்? by 2 வரும். ஓகேவா? கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா e பவர் iu divided by 2 minus e பவர் iv divided by 2 divided by ஓகேவா? சைன்னா மைனஸ் காஸ்னா ப்ளஸ். அங்கே என்ன இருக்கு? பை 2 இருக்கிறதுனால நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம்? பை 2ங்கிறத அப்படியே கேரி பண்ணிட்டு வரோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு 2y இருக்கும், இங்கே ஒரு 2 கரெக்டாக ஃபார்முலால காஸ்னா பை 2 சைன்னா 2y. அதே மாதிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 1 + t divided by 1 - t இது அப்படியே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி tan-க்கு பதிலா என்ன பண்ண போகிறோம்? sin by cos. அப்போ sin u அப்போ e பவர் iu by 2 minus e பவர் minus iu divided by 2 இங்கே ஒரு 2y வரும். ஓகேவா? அடுத்தது காஸ்னா e பவர் iu by 2 plus e பவர் minus iu by 2 divided by 2ன்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2 கேன்சல், இங்கே இருக்கிற 2y இங்கே இருக்கிற 2y கேன்சல் ஆகி நம்மளுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் e பவர் iv by 2 minus e பவர் minus iv divided by 2 plus ஓகேவா is equal to 1 + t divided by 1 - t e power iu divided by 2 minus e power iu divided by 2 iu divided by 2 plus e power minus iu by 2. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னு பாரு. tanனா sin by cos, sinனா நடுவில் மைனஸ் இருக்கும், காஸ்னா ஃபார்முலால ப்ளஸ் இருக்கும். ஸோ sinனா 2i டிவைடடில் வரும், காஸ்னா 2 வரும். ஓகேவா? இது அப்படியே கொண்டு போய் என்னோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நிறுத்திடுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும் சேம் டேர்முங்கிறதுனால இப்போ a² + b² + 2ab இங்கே a² + b² - 2ab ஃபார்முலாவில் இருக்குது. தட் இஸ் சிம்பிளைஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 1 + t the whole square divided by 1 - t the whole square. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சிம்பிளைஸ் 1 + e divided by 1 - e-க்கு பதிலாக நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொன்னால் 1 + t the whole square divided by 1 - t the whole square கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு போயிட்டு உன்னோட ப்ரீவியஸ் டெரிவேஷன் இருக்கு இல்லையா, இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் பாரு. tan b by 2 is equal to அங்கே ரூட் இருக்குது, இங்கே ரூட் எடுத்தால் ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ ரூட் இருக்குது, ரூட்டுக்குள்ளே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப
ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் 1 + t டிவைடட் பை 1 - t இன்டூ tan u/2 ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாரு. tan இங்கேயும் tan இருக்கு. ஸோ tanனா என்ன, sin by cos. அதே மாதிரி இங்கே 1 + t டிவைடட் பை 1 - t இருக்கும். tanனா sin by cos. ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சைனுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். sin x is equal to e power minus x e power x e power minus x by 2 அப்படின்ட்டு. இங்கே sin u/2 இருக்கு. அப்போ e power 2iu 2 சரி இங்க sin v. So sin v/2 இருக்கப்ப e power iu minus e power I minus iu divided by 2i இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி cos v/2 அப்படின்னா e power iu minus e power minus iu divided by 2 இருக்கும். ஓகேவா. இப்போ சைனுக்கு பதிலாக இந்த வேல்யூ, காஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி எனக்கு இங்கே விக்கு இங்கே யூக்கு ரெண்டுத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு என்ன கிடைச்சிடும், வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. ஸோ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாரு. சைன் இருக்க இடத்துல e பவர் I sin v இருக்கப்ப v/2 ஓகேவா. மைனஸ் e பவர் இங்கெல்லாம் என்ன வரும், /2 வரும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது v/2 இருக்கிறதுனால எல்லா இடத்துல என்ன வரும், /2 வரும். ஓகேவா. கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் e பவர் iu டிவைடட் பை 2 மைனஸ் e பவர் iv divided by 2 divided by ஓகேவா. சைன்னா மைனஸ், காஸ்னா ப்ளஸ். அங்கே என்ன இருக்குது, /2 இருக்கிறதுனால நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம், /2ங்கிறத அப்படியே கேரி பண்ணிட்டு வரோம். ஓகேவா. இந்த இடத்துல ஒரு 2y இருக்கும், இங்கே ஒரு 2 கரெக்டாக ஃபார்முலாவில் காஸ்னா /2 சைன்னா 2y. அதே மாதிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + t டிவைடட் பை 1 - t இது அப்படியே இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி டேனுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், சைன் பை காசு. அப்போ சைன் u அப்போ e பவர் iu/2 மைனஸ் e பவர் மைனஸ் iu டிவைடட் பை 2 இங்கே ஒரு 2y வரும். ஓகேவா. அடுத்தது காஸ்னா e பவர் iu/2 ப்ளஸ் e பவர் மைனஸ் iu/2 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2 கேன்சல், இங்கே இருக்கிற 2y இங்கே இருக்கிற 2y கேன்சல் ஆகி நம்மளுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் e பவர் iv/2 மைனஸ் e பவர் மைனஸ் iv டிவைடட் பை 2 ப்ளஸ் ஓகேவா ஈக்குவல் டு 1 + t டிவைடட் பை 1 - t e power iu divided by 2 minus e power iu divided by 2 iu divided by 2 plus e power minus iu by 2. ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் பாரு. டேன்னா சைன் பை காசு, சைன்னா நடுவில் மைனஸ் இருக்கும், காசுனா ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கும். ஸோ சைன்னா 2i டிவைடடில் வரும், காசுனா 2 வரும். ஓகேவா. இது அப்படியே கொண்டு போய் என்னோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நிறுத்திடுவேன். ஸோ இதான் ஃபைனல் ஸ்டெப். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்மில் e பவர் iv/2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், e பவர் iv டிவைடட் பை 2 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன ஆகும், இங்கே ஒரு e பவர் 1/2 இருக்குது, இங்கே ஒரு e பவர் 1/2 இருக்குது. பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பவர் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ ஆன்சர் e பவர் 1 வரும். ஸோ இங்கே எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா e பவர்
v by 2 plus e power iv by 2 னா ரெண்டு ஆட் ஆகி e power iv மட்டும் வரும். ஸோ e power iv அடுத்த டேர்மில் இங்கே ப்ளஸ் இல்லாமல் மைனஸ் இருக்குது. ஸோ பேஸ் ரெண்டு ஈக்குவலாக தான் பவர் ரெண்டு ஆட் பண்ணுவோம், ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ e power 0னா ஆன்சர் 1. ஓகேவா? அதே மாதிரி கீழே டினாமினேட்டர்லையும் பாரு, ரெண்டுமே ஒரே சைனில் இருக்குது. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ e power iv வந்துடும். இங்கே ரெண்டு, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ டேர்மில் என்ன வந்துடும்? 1 வந்துடும். e power 0னா ஆன்சர் 1. ஓகேவா? ஸோ பேலன்ஸு 1 + t டிவைடட் பை 1 - t. அதே மாதிரி இங்கே v-ஓடதை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, இங்கே u-ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். e power u by 2 டிவைடட் பை e power iu by 2. 1 பை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் ப்ளஸ் டேர்ம், இங்கேயும் ப்ளஸ் டேர்மு. அப்போ ரெண்டு ஆட் ஆகி e power iu மட்டும் வரும். இங்கே மைனஸ் டேர்ம், இங்கே ப்ளஸ் டேர்ம் இருக்குது. அப்போ என்ன வரும்? ஆன்சர் 1 வரும். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் அப்படின்னு சொன்னோன்னா இங்கேயும் ப்ளஸ் டேர்ம்னா e power iu, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குது, அங்கே ப்ளஸ் டேர்ம் இருக்குன்னா 1 வந்து. ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டேர்ம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? முன்னாடி பார்த்தது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, e power iv minus 1 e power iv plus 1ஓட ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒரு டேர்ம் ப்ளஸ் 1 ஆட் பண்ண போகிறேன். இந்த ஹோல் டேர்மோட ஒரு டேர்ம் ப்ளஸ் 1 பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளஸ் 1 பண்ணி இந்த சைடு 1 + t டிவைடட் பை 1 - t அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிற e power iu minus 1 டிவைடட் பை e power iu plus 1 டேர்மோட 1 ஆட் பண்ணி எழுதப்போம். ஸோ ஆட் பண்ணி எழுதுறதுனாலும் இங்கேருந்து இந்த நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ e power iv minus 1 plus e power iv plus 1. ஓகேவா? 1ஆல் எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். டிவைடட் பை as it is இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஓகேவா? is equal to 1 + t divided by 1 - t e power iu minus 1. இங்கேயும் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே கீழே இருக்கிற டேர்ம் மேலே அப்படியே போகும். ஓகேவா? ஸோ e power iu plus 1. ஸோ நல்லா கவனிச்சோம்னா இங்கே என்ன ஆகிடும்? இந்த மைனஸும் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் -1 + 1 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் டேர்ம் என்ன இருக்குன்னா e power iv plus e power iv divided by e power iv plus 1 is equal to 1 + t divided by 1 - t into e power iu plus e power iu divided by e power iu plus 1. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். இதே மாதிரி இங்கே +1 போட்டோம் இல்லையா, அடுத்தது -1 போட்டு இதே ஸ்டெப் எழுத வேண்டியது. ஓகேவா? e power iv minus 1 divided by e power iv plus 1ஓட ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும். 1 + t divided by 1 - t into e power iu minus 1 divided by e power iu plus 1 minus 1. முன்னாடி என்ன பண்ணோம்? +1 ஆட் பண்ணோம், இப்போ -1 ஆட் பண்ணோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இப்போ என்ன ஆகிடும்? எல்லா டேர்மே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைனஸ் மாறும். ஸோ e power iu minus 1 இங்கேருந்து டேர்ம் போச்சு அப்படின்னு சொன்னால் -1ஓட இது மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆகிடும்? மைனஸ் வரும். ஸோ -1 into e power ivனா e power iv, -1 into +1 அப்படின்னு சொன்னால் -1. ஓகேவா? டிவைட் பை. ஸோ அடுத்த ஸ்டெப்பு கீழே as it is அப்படியே இருக்கும். which is equal to 1 + t divided by 1 - t balance e power iu minus 1 இங்கேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப minus e power iu minus 1 divided by e power iu plus 1. ஓகேவா? இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சரையும் அதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு கிடச்சிரும். ஸோ வந்துருக்கிறதுல
+1 பண்ணி -1 பண்ணி டேர்ம் எழுதிட்டோம். ஸோ இது உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் e power iu plus 1 plus e power iu minus 1 divided by e power iv plus 1 minus e power iv minus 1. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 வந்துடும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். 1 plus t divided by 1 minus t e power iu plus 1 e power iu minus 1. ஸோ இந்த டேர்மை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்று கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ e பவர் iv ப்ளஸ் e பவர் iv டிவைடட் பை 2 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் டேர்ம் ஒன்று கொண்டு போனோம்னா e பவர் iv ப்ளஸ் 1 ப்ளஸ் t இன்ட்டு e பவர் iu ப்ளஸ் t இது ஒரு டேர்மு e power iu minus 1 plus t into e power iu minus t கொடுத்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா e power iu plus 1 minus t e power iu minus t இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோ. இது ஒரு தனிட்டாம இது ஒரு தனிட்டாம வச்சுக்கோ. ஸோ e power iu minus 1 plus t into e power iu minus t. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து கரெக்டாக ஆன்சரில் +1 -1 போட்டு +1 ஆட் பண்ணி ஒரு டேர்ம் -1 ஆட் பண்ணி ஒரு டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழே என்ன பண்ணியிருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடுவோம். ஸோ அந்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சா என்ன கிடைக்குன்னா e power iv is equal to e power iu minus t divided by 1 minus t e power iu கிடைக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம்லேருந்து ஒரு e power iuவை வெளில எடுக்கிறேன். ஓகேவா? இந்த டேர்ம்லேருந்து ஒரு e power iu எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் e power iu இருக்கிறது வேலை 1 வந்துடும். செகண்ட் டேர்மில் இல்லை, அப்போ ஒரு மைனஸ் டேர்மோட ஆட் பண்ணால் ஈக்குவல்ட்டு என்ன கிடச்சிரும் 1 கிடச்சிரும். அதனால என்ன பண்ணிக்கிறேன் e பவர் மைனஸ் iu போட்டுக்கிறேன். கீழே இருக்கிற டேர்ம் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே லாக் எடுக்கிறேன். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு ரெண்டு சைடு லாக் எடுக்கிறேன். லாக் எடுத்தோன்னா ஏன் லாக் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியலும் லாகும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடு நான் என்ன பண்ணிக்கிறேன் லாக் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு என்னடா எக்ஸ்பிரஷன் v as n அதாவது v as u அதாவது v ஓட எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் uல கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் vங்கிறது தேவையில்ல ரெண்டு சைடு லாக் எடுத்துக்கிறேன். லாக் எடுத்தோட கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா என்ன ஃபார்முலாவில் இருக்குது log m by என்னன்னா log m minus log n. ஓகேவா? ஸோ log m by n ஃபார்முலா ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கிறேன். இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். ஸோ log m minus log n இருக்கு. அடுத்தது இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு log m log n. ஓகேவா? ரெண்டு மல்டிபிள் இருக்குது. அப்போ மல்டிபிள் இருந்ததுன்னா log mn அப்படின்னு இருந்ததுன்னா log m ப்ளஸ் log n. ஓகேவா? அந்த ஃபார்முலா படி பிரித்து எழுதிட்டேன். மேலே ஒரு log mn இருக்குது, கீழே ஒரு ஆசிட்டிஸ் log mn இருக்குது. ஃபஸ்ட்டு log m by n உள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்புறமா மேலே உள்ளே இருக்கிற டேர்மு log mn உள்ள ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும் லாக் எக்ஸ்பொனென்ஷியலும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். இப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா இன்னொன்று தெரிஞ்சுக்கணுன்னா log ஆஃப் 1 minus x தட் சிம்பிளைஸ் என்ன ஃபார்முலானா மைனஸ் x plus x square divided by 2 plus x cube divided by 3 plus and so on. ஓகேவா? log 1 minus x னா ஃபார்முலா மைனஸ் ஆஃப் x plus x square divided by 2 plus x cube divided by 3 and so on எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் வேல்யூ முடிகிற வரைக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஃபார்முலாவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன கிடைக்கும் பாரு. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் டி எக்ஸுங்கிறது என்னடா இது 1 ஆசிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸுங்கிறது டி இ பவர் மைனஸ் ஐ அதை கொண்டு போய் எடுத்துக்கிறேன். அடுத்தது டி எக்ஸ் ஸ்கொயர்டுனா டிக்கு ஒரு ஸ்கொயர்டு இ பவருக்கு ஸ்கொயர் பண்ணால் இ பவர் மைனஸ் 2iu டிவைடட் பை 2 இருக்கும் அண்ட் ஸோ ஒன் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே என்ன இருக்குது log ஆஃப் 1 minus x ஃபார்முலா இருக்குது. சேம் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே ஃபார்முலா திருப்பி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி டேர்ம்லாம் தனியாக இங்கே ஒரு டி இருக்குது இங்கே ஒரு டி இருக்குது. ஸோ ரெண்டு டி டேர்மும் தனியாக வச்சுக்கிறேன்.
டி ஸ்கொயர்டு இருக்கிற டேர்ம் தனியாக வச்சுக்கிறேன். சரியா? தனியாக எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோன்னா இ பவர் ஐயூ மைனஸ் இ பவர் மைனஸ் ஐயூன்னு இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? சைன்னு உனக்கு தெரியும். சரியா? மைனஸ் இருந்ததுன்னா சைனு. ஸோ ரெண்டு சைடில் என்ன பண்ணிக்கிறேன்? சைனோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வெறும் ஐயூன்னு இருக்குது, அங்கே என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 2u வரும். ஓகேவா? இதுதான் என்னது? எக்ஸ்பிரஷன் v in terms of u. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற டீக்கு பதிலாக நீ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈல மாற்றிக்கணும். ஸோ உனக்கு என்ன தெரியும்? இ ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு தெரியும். ஈக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம்? 2t டிவைடட் பை 1 + t ஸ்கொயர்டு. இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா 1 + t ஸ்கொயர்டு, இந்த பக்கம் டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் மல்டிபிளில் போகும். ஸோ e plus et ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2tன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருக்கிற 2t இந்த சைடு வந்துருச்சுன்னா e plus et ஸ்கொயர்டு minus 2t is equal to 0ன்னு இருக்கும். ஓகேவா? et ஸ்கொயர்டு minus 2t plus e is equal to 0ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நீ என்ன பண்ணணும்? வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? -b + or minus root of b squared minus 4ac divided by 2aங்கிற ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன கிடச்சிரும்? ஈயோட வேல்யூ டீயோட வேல்யூ கிடச்சிரும். So t is equal to 1 plus or minus root of 1 minus e square divided by e. Ready? Minus b. bங்கிறது இங்க என்ன இருக்கு? minus 1 plus or minus root of okay done. ஓகேவா? இங்க பாரு, இந்த டேர்ம்ல இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தனா, உள்ள இருக்கிறது t is equal to 1 plus or minus root of 1 minus e ஸ்கொயர்டுக்கு பதிலாக 1 minus 1/2 e ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? டேர்ம் போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இது நீ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். ஒன்று நான் ப்ளஸ் டேர்ம் எடுத்துக்கணும், இல்லைனா மைனஸ் டேர்ம் எடுத்துக்கணும். நான் என்ன டேர்ம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மைனஸ் டேர்ம் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஈயோட வேல்யூ எப்படி இருக்கும்? லெஸ் தென் 1ஆக இருக்கணும். இ ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது. 1ஐ விட நீ டேர்ம் ப்ளஸ் பண்ணனா என்ன ஆகிடும்? வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன தான் எடுத்துக்கணும்? 1 மைனஸுங்கிற டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ 1 மைனஸ் இங்கே ஒரு 1 இருக்குது, அது அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1/2 e ஸ்கொயர் டிவைடட் பை ஈன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் இங்கே நான் ப்ளஸ் டேர்ம் எடுக்காமல் மைனஸ் டேர்ம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஈயோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? சின்னதாக இருக்குன்னு சொல்லி லெஸ் தென் 1ஆக இருக்குங்கிறத நான் அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் இங்கே என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் டேர்ம் மட்டும் தான் இருக்கணும். பேலன்ஸ் இங்கே 1 இருக்குது, அப்படியே வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 e ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ t ஈக்குவல் டு 1/2 e ஸ்கொயர் டிவைடட் பை ஈன்னு இருக்கும். ஸோ டீயோட ஆன்சர் e/2. இதை கொண்டு போய் உன்னோட கிவன் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னு சொன்னால் என்னது? ஆன்சர் இஸ் ஓவர். ஸோ உன்னோட கிவன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா v ஈக்குவல் டு u + 2e sin u + t ஸ்கொயர் sin 2u + எக்ஸெட்ரா. ஓகேவா? இதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணும்? டீக்கு பதிலாக e/2ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் v ஈக்குவல் டு u + 2e/2 sin u plus e/2 the whole squared into sin 2u plus etc. So v equal to u plus இது cancel ஆயிடும். So e sin u plus e squared by 4 sin 2u plus etc. இதுதான் என்னது? உங்களோட ஃபைனலான ஆன்சர். இந்த ஃபைனலான ஆன்சரை கொடுத்து உனக்கு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இருக்குல்ல அதை கொடுத்து கேட்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் கொடுத்து உன்னை டிரைவ் பண்ண சொல்லலாம். எப்படி கேட்டாலும் இதான் ஃபுல் டெரிவேஷன், இது ஃபுல்லாக போட்டேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு தெரியுமா?